கன்னியில் இன்றைக்கு செவ்வாய் இருக்கிறதோ, கோச்சார செவ்வாய் ஜனனகால செவ்வாயை இந்த கால பார்த்து கொண்டிருக்கும் சமயத்தில், இதுவே திசா புத்தியாக இருக்கும் சமயத்தில் நிச்சயமாக அவர் செவ்வாசனை நேரடி பார்வையில் இருந்து அதுவே 10ஆம் பார்வையாக பார்க்கிறது என்றால், தொழிலை நிர்ணயம் செய்யக்கூடிய சனி என்ற தொழில்காரகன், அந்த தொழில்காரகனை சந்திரன் நேரடி பார்வை செய்தால், அந்த சந்திரனுக்கு குரு பார்வை இருக்கும் பட்சத்தில் குரு என்ற பணம், சந்திரன் என்ற மனம், சனி என்ற தொழில், இந்த 3 கிரகங்களுக்கும் நேர் 1-7, 1-5-9 இந்த நிலைகள் இருக்குமாயின் எல்லாத்துக்கும் தெளிவாக ஒரு முறை இருக்கிறது. நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்களா? தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வங்கள் உண்டா? அப்படின்னா ரியல் ஒன் பக்தி சேனலுக்கு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வுக்கு முருகேசன் ஐயா அவர்களை இந்த சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. இந்த சந்திரநாடி ஜோதிட முறையில் ஒரு நபர் எப்பொழுது வீடு கட்டுவார் அல்லது வீடு கட்டும்போது பார்க்க வேண்டிய விஷயங்கள், சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், சொத்துக்கள் எப்போது வாங்கலாம், இரண்டாவதாக அந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை தானாக உருவாகுமா, அவர் உருவாக்கி கொள்ள வேண்டுமா? ஐயா நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, அதிக பாகை வாங்கிய கிரகங்கள் தானாக வேலை செய்யும், குறைவு வாங்கிய கிரகங்கள் சுலவாஸ். அப்படி பார்க்கும்போது அவர் தூண்டுதல் பேரில் செயல்படுவாரா அல்லது சுயமுயற்சியில் அவராக சேர்த்துவாரா? அதாவதுங்க, வீடு என்பது அவருடைய ஜாதகத்தில் ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்ட விதியாக ஏற்கனவே இருக்க வேண்டும். மற்றபடி கோச்சாரத்தில் வரும் கிரகங்கள் அவருக்கு அந்த எண்ணத்தை தூண்டும். பார்க்கும் கிரகங்கள் அந்த கிரகங்களுடைய நபர்களின் தாக்கத்தால் இதை வாங்கு, இதை செய் என்று வழிகாட்டப்படுவார்கள். உதாரணமாக செவ்வாய், நிலம் மற்றும் வீடு இதை சம்பந்தப்பட்ட இதுகளை பேசக்கூடிய கிரகம். இன்றைக்கு கோச்சாரத்தில் மிதுனத்தில் செவ்வாய் போய்கொண்டுள்ளது. யாருக்கெல்லாம் கன்னியில் இன்றைக்கு செவ்வாய் இருக்கிறதோ, கோச்சார செவ்வாய் ஜனனகால செவ்வாயை இந்த கால பார்த்து கொண்டிருக்கும் சமயத்தில், இதுவே திசா புத்தியாக இருக்கும் சமயத்தில் நிச்சயமாக அவர் ரியல் எஸ்டேட் செய்கிறார், வீடு வாங்குகிறார், வீடு கட்டுகிறார். அதற்கு காரணம் என்ற கோச்சார கிரகங்கள் இன்றைக்கு அந்த ஜனனகால செவ்வாய் மீது கேது பயணம் செய்து கொண்டுள்ளது. கேது என்பது கடனை உருவாக்கக்கூடிய கிரகம். ஸோ கடன் வாங்கி அவர்கள் அந்த நிலத்தை, அந்த வீட்டை நிச்சயமாக தனக்குண்டான ஒரு சொத்தாக மாற்றிக்கொள்ளக்கூடிய மற்றும் அது தொழிலாக செய்யக்கூடிய அமைப்பும் இப்பொழுது நடந்து கொண்டுள்ளது. நான் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்த ஜாதகத்தில் ஒரு பெண் ஜாதகம். அந்த ஜாதகத்தில் தெளிவாக மீன லக்னம் 4ஆம் இடத்தில், மிதுனத்தில் செவ்வாய் சனி, அந்த கிரகங்கள் தனுசு வீட்டை பார்க்கிறது. தனுசு 10ஆம் இடம். நான் எடுத்த உடனே அந்த பொண்ணுக்கு சொன்னது, நீங்கள் செவ்வாய் சுக்கிரன் நினைவுள்ளது, செவ்வாய் சனி, வீடு கட்டி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க, செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆம். காரணம், கோச்சாரத்தில் அங்கே செவ்வாய் மீது பயணம். அந்த கிரக அமைப்பு இங்கே கேதுவை பார்க்கிறது. இந்த அமைப்பு பிரகாரம் கிரகங்கள் நமக்கு ஏற்கனவே ஜாதகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று இருக்குமே ஆயின், கோச்சாரத்தில் அது உலா வரும் காலத்தில், அதுவே தசாபுத்தியாக இருக்கும் சமயத்தில் நமக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து இவற்றை உருவாக்கி கொடுக்கும் காலங்கள் வரும் என்றும், அதை உருவாக்கி கொள்ள யார் நமக்கு துணை புரிவார்கள் என்பது பார்வை பெற்ற கிரகங்களும் அதுவே முடிவாக நடக்கும் என்பது உறுதியான அந்த தசா புத்தியும் நம்மளை அதுக்கு வழிநடத்தி செல்லும் என்பது உறுதியான மாற்ற முடியாத விதி. இதை தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நல்லதுங்க. நானே ஒரு கருத்தரங்களை பார்த்துருக்கேன். நீங்கள் வந்த வாடிக்கையாளரை எதிரில் நிற்க வச்சே நீங்கள் ஒவ்வொரு பாயிண்டாக கேட்டீங்க, சொல்லும் பதில் கரெக்டாக சரியா இல்லையான்னு கேட்டீங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் பார்த்தோங்க. ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக பாவங்கள் இயங்குவதற்கு இந்த சந்திரன் நாடியில் வரக்கூடிய கோச்சார கிரகங்கள், அதாவது அது மேலே வரக்கூடிய பிளானட்ஸ், அது வரும்போது செயல்படும் சொல்கிறீங்க. ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கு அடுத்ததாக வந்துங்க, ஒருத்தர் உத்தியோகம் தேர்வு செய்யும் போது உள்ளூரில் தேர்வு செய்யலாமா, வெளியூரில் தேர்வு செய்யலாமா அப்படிங்கிறத அதனுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். உத்தியோகம் புருஷலட்சணம். படிக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் உத்தியோகம் கிடைக்குமா, அரசு உத்தியோகம் கிடைக்குமா அல்லது தனியார் உத்தியோகம் கிடைக்குமா? இந்த வேறுபட்ட நிலை. ஸோ கிடைக்கின்ற வருமானங்கள் அவருக்கு நிலையாக வரும் பட்சத்தில் அரசு உத்தியோகம் என்றும், இடையிடையே சற்று இடைவெளி விட்டு வரக்கூடிய இந்த தனியார் உத்தியோகமும், அதிலேயே இன்றைக்கு ஐடி தொழில் என்று சொல்லக்கூடிய அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒயிட் காலர் ஜாப் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்களுக்காக நாம் எடுக்கக்கூடிய அந்த கிரக நிலைகள், இன்றைக்கு
படிப்பை படித்துவிட்டு வேலைக்கு செல்லும் சமயத்தில் அவருக்கு நடக்கின்ற, உதாரணமாக இந்த சுக்கிர புத்தி திசை எதுவாக இருந்தாலும் சுக்கிர புத்தி நடக்கும் காலத்தில் அவருக்கு மிக சொகுசான விஷயங்கள், அந்த சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அவருக்கு தேடக்கூடிய வேலையில் தெளிவான நீரோட்டமான ஒரு முறையை கொடுத்து விடும் என்றும், அதே இந்த கரடுமுரடான நமக்கு செய்யக்கூடாத விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் வருகின்ற இந்த ராகு கேது சனி செவ்வாய் இந்த திசைகள் நடக்கும் பொழுது, இந்த புத்திகள் நடக்கும் பொழுது, நம்மை வழிநடத்தும் பொழுது அங்கே என்ன பண்ணுதுன்னா, அந்த வழி தவறி போகக்கூடிய ஒரு வேலையை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் அதுவாகவே இருந்தாலும் கூட அது நடப்பதில்லை. உதாரணமாக செவ்வாசனை நேரடி பார்வையில் இருந்து அதுவே 10ஆம் பார்வையாக பார்க்கிறது என்றால், தொழிலை நிர்ணயம் செய்யக்கூடிய சனி என்ற தொழில்காரகன், அந்த தொழில்காரகனை சந்திரன் நேரடி பார்வை செய்தால், அந்த சந்திரனுக்கு குரு பார்வை இருக்கும் பட்சத்தில் அருமையாக ஓட்டல் தொழில் செய்கிறார்கள், நல்ல ஒரு வேளாண்மை செய்கிறார்கள், நல்ல அந்த தொழில் நீண்ட தொழிலாக இருக்கிறது. சனிக்கு சந்திரனுக்கு குரு சம்பந்தம் இருக்கும் பொழுது திறமையான தொழில் நடத்தவும் வேலையில் அமரும் வாய்ப்புகள் இருக்கும். இந்த 3 கிரக நிலைகளில் ஒன்று மிஸ் ஆனால் கூட சனி என்ற தொழிலை குரு பார்த்தால், சந்திரன் பார்க்கவில்லை என்றால் அவர் எதிர்பார்க்கின்ற வேளையில் முழுமையாக திருப்தியாக செயல்பட முடியாது. அந்த குரு பார்க்கவில்லை என்றால் போதுமான வருமானம் வராது. சந்திரனை குரு பார்க்கவில்லை என்றால் அந்த தொழில் இவர் சிரமப்பட்டு தான் செய்வார், எதிர்பார்க்கின்ற ஊதியம் அவருக்கு கிடைக்காது. ஸோ குரு என்ற பணம், சந்திரன் என்ற மனம், சனி என்ற தொழில், இந்த 3 கிரகங்களுக்கும் நேர் 1-7 1-5-9 இந்த நிலைகள் இருக்குமாயின் சரியான அருமையான தொழில் அமைந்தே தீரும். நாம் இப்போது ஜோதிடத்தை தொழிலாக எடுத்து செய்யக்கூடிய நண்பர்களுடைய ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுதும் இந்த நிலையில் 1 4 7 10 என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள் இருக்கும் பொழுது அவர் நாங்கள் பயணிக்கக்கூடிய சந்திரநாடி என்ற ஜோதிட முறையை பின்பற்றினால் உறுதியாக தெளிவான பலன்கள் அவர்களால் எடுத்து சொல்ல முடியும் வாடிக்கையாளருக்கு. இல்லையேல் இந்த சந்திரன் 6-8-12 அமைந்திருக்கும் பொழுது அவர்கள் பராசரர் முறையை, அந்த வரக்கூடிய அனைத்து பாவங்களுக்கும் படித்து சொல்லக்கூடிய முறையும் சரியாக வரும். ராகு கேதுக்கள் அந்த நட்சத்திரங்களில் அந்த ஜாதகத்தை கற்றுக்கொள்ள வரக்கூடிய நண்பர், உதாரணத்தாக மூல நட்சத்திரம், திருவாதிரை சுவாதி சதயம், அஸ்வினி மகமூலம் இதில் இருப்பவர்கள் உறுதியாக இந்த பரிகார முறைகளை கையாளுகிறார்கள். அவர்களுக்கு அது சிறப்பாக வருகிறது. நான் பரிசீலித்து பார்த்த பிரபலமான நபர்களின் ஜாதகங்களில் இந்த அமைப்பு இருக்கிறது. இதை வைத்து தொழிலாக செய்யலாம். இதான் நான் சொல்லக்கூடிய வழிமுறை. சந்திரநாடியில் தெளிவாக சொல்லலாம். நான் என்னிடம் வரும் வாடிக்கையாளர்களுக்கு, நீங்கள் ஜோதிடத்தை தொழிலாக செய்யும் பட்சத்தில் இந்த கிரக அமைப்பில் இருந்தால் நீங்கள் இந்த தொழில் போங்க, இல்லைன்னா இந்த இது செய்யுங்க, இல்லை இந்த இது செய்யுங்க அப்படின்னு இந்த 3 நிலைகளை ஆலோசித்து தெளிவாக கொடுக்குறோம். அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நேயர்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய திசாபூத்திக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்யணுங்களா, இல்லை சந்திரநாடியில் இருக்கக்கூடிய வழிபாடுகளை நம்ம செய்யணுமாங்கிறது ஒரு விளக்கம். வழிபாடுகள் அருமையான, எல்லாத்துக்கும் தெளிவாக ஒரு முறை இருக்கிறது. நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்களா, தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வங்கள் உண்டா அப்படின்னா உண்டு. சந்திரநாடி விதிப்படி லோ டிகிரி ஹை டிகிரி, குறைந்த பாகை பெற்ற கிரகம் அதிக பாகை பெற்ற கிரகம், அந்த இருக்கக்கூடிய கரணநாதர், இந்த 3 தெய்வங்களில் உறுதியாக நமக்கு அதிக நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கும், உடல்நலத்தை கொடுக்கும், அனைத்தையுமே கொடுக்கும் என்றால் அவர் உயர்ந்த அதிக பாகை பெற்ற கிரகத்தின் காரகத்துவம் கொண்ட தெய்வங்களை வணங்கினால் சிறப்பு. இந்த கரணநாதர் உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானத்தை கொடுப்பார். கரணநாதன் வழிபாடு அந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு மட்டுமே அந்த கரணநாதனை கைப்பிடித்தால் போதும். மற்றபடி இந்த அதிக பாகை பெற்ற கிரகத்தின், உதாரணத்துக்கு சூரியன் என்றால் சிவபெருமான், அந்த வழிபடையாக கிரகங்களில் அந்த தெய்வங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த தெய்வங்களை, உதாரணமாக குறைந்த பாகையாக சூரியன் இருக்கும் பட்சத்தில் சிவபெருமானை அவர் போய் 100 முறை வணங்கிக்கிட்டே இருந்தாலும் கூட அவருக்கு அங்கே ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆசுவாசமான முறைகள் அங்கே கிடைக்குமே ஒழிய அதனால் அவருக்கு ஒரு சிறப்பு அடைய முடியுமா என்றால் தாமதமாகும், அவ்வளோதான். கண்டிப்பாக கிடைக்கும். உயர்ந்த பாகை போன உடனே கும்பிடுறீங்க, கண்டிப்பாக அந்த பலன் அப்படி அல்வா மாதிரி எடுத்து கொடுத்துருவார் அந்த கிரகம். ஸோ புதன் அதிக பாகை பெற்ற கிரகங்கள். ஸோ அந்த அதிக பாகையில் பெற்ற கிரகங்கள் இருக்குமா ஜோதிடத்துறையில் நிச்சயமாக ஜொலிக்கிறார்கள். இல்லை என்றால் ஒரு ஆராய்ச்சி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கிறார்கள். குறிப்பாக என்னுடைய மனைவி புதன் 27 டிகிரி, நான் PhD படிப்பு வேதியியல் துறையில் படிக்கணும்னு இப்பவும் பேசிகிட்டு இருக்காப்புல. ஆக ஒரு கிரகம்
அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை கண்டு அதனுடைய தெய்வத்தை கண்டு அதுக்கு பரிகார முறைகளை கண்டு முறையான வழிபாடு ஒன்றும், நீங்கள் கேட்ட கேள்விப்படி தசாபுத்திகளுக்கு ஏற்ப வழிபாடுகளும் உண்டு. நிற்கும் நடத்தும் தசாபுத்திகள் 6-8 வருமாயின் எதிர் இருப்பிடத்திலிருந்து அந்த புள்ளியில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதோ அந்த சாரத்தினுடைய கடவுள் யாரோ அவரை வணங்கினால், அந்த கோயிலுக்கு போய் வணங்கினால் உறுதியான பலன் கிடைக்கும். இதிலே பரிகாரங்கள் சொல்லக்கூடிய நமது திருச்செங்கோடை சேர்ந்த ஐயா வஜ்ரவேல் அவர்களை குறிப்பிட்டு சொல்ல முடியும். மிக தெளிவாக சொல்லுவார். தசாபுத்தி அந்த தசாபுத்தியில் எது இருக்கோ அந்த கிரகத்துக்கு அந்த கோயிலை சொல்லுங்கள், பரிகாரம் சொல்லுங்கள், டக்குன்னு வேலையாகும். இது ஒன்று. பரிகாரம்னு போகும்பொழுது ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்னவோ அந்த கிரகம் 12ஆம் இடத்தை பார்க்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி, ராகு, கேது, செவ்வாய் இருப்பின், சூரியன் போன்ற கிரகங்கள் இருப்பின், அசுப கிரகங்கள் சொல்லக்கூடிய மனித முகமில்லாத தெய்வங்கள் விநாயகர், ஆஞ்சநேயர், சரபேஸ்வரர், லட்சுமி நரசிம்மர், வராகி அம்மன், பிரித்தியங்கரா தேவி, இந்த மாதிரி கோயில்களை போகும் பொழுது அவர்களுடைய அந்த மன ஓட்டத்திற்கேற்ப அந்த கடவுள்கள் அவருடைய பிரச்சனையை தாங்கும் சக்தியை கொடுத்து அதற்கடுத்து இந்த வழியில் போங்க, இதை செய்யுங்க அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் செய்யக்கூடியது. பிரச்சனை இருக்கும், பிரச்சனை மெதுவாக குறையும் என்பதே உறுதியான உண்மை. இந்த வகையில் திசாபுத்திகளுக்கும் எடுக்கலாம், நிற்கும் கிரகங்களுக்கு ஏற்பவும் எடுக்கலாம், அதிக பாகை குறைந்த பாகை எடுக்கலாம். இதில் எது வேண்டுமோ உங்களுக்கு. நமக்கு 100 ஆசை இருக்குங்க, பணம் வேணும், சொத்து வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னா 100 கோயிலுக்கு போய் தான் ஆகணும், 100 தெய்வத்தை பார்க்கணும். நம்ம ஆசைகள் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் 3 தெய்வங்கள் போதும். உடம்பு நல்லா இருக்கணும், அதுக்கு ஒரு கோயில். இதில் எல்லாத்தையும் பார்க்கணுன்னா HD அதிக பாகை பெற்ற கிரகத்தை ஒருவர் வணங்கினால் உறுதியாக அவருக்கு பலன்கள் நல்ல முறையாக கிடைக்கும் என்பதை எனக்கு மாற்ற முடியாத விதி. அதுவே என்னுடைய இறுதியான பதில்.